ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 14வது வாரத்தோட 5வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் நடந்துச்சு. நேற்றுடைய டே சௌந்தர்யாவோட டே அப்படி மாறினதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா? ஃபேட்மேன் என்ன பண்ணுறாரு, வெளியிலேருந்து முத்துக்குமாருக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவர் மண்டையை வந்து பிக் பாஸ் கழுவி, ஏன்னா உள்ளே வந்துட்டு ஸ்வாப்பிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ஒரு நப்பாசை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிடாதா அப்படின்னு சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் தாக்கணும்னு நினச்சி கடைசியில் என்ன ஆகிடுச்சு, அது வந்து சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகி நேற்று ஃபுல்லாக வந்து ஜாக்லினை விட கூட உங்களுக்கு விடுங்க, சௌந்தர்யாவுக்கு அச்சு தூக்கிடுச்சு. ஏன் நல்லா போட்டிருக்கதை வந்துட்டு இப்படி வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஃபேட் பண்ணுறவந்திரி அவர்களே, இது வந்து கடைசியில் ப்ராங்க்ன்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போன வருஷமும் சொன்னாங்க, ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஸோ ஏன் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு ரிவ்யூவர் இவ்வளோ பெரிய ரிவ்யூவர் இப்படி வந்து ஏமாந்துட்டார் அப்படின்ற ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். அதாவது நல்லது படுற போய் சொல்லிட்டு உள்ளே போய் கடைசியில் முத்துக்குமருக்கு ஒரு பெரிய இடி ஆக்கிட்டார். அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யாவுக்கு நேற்று வந்துட்டு, அதாவது நேற்றோட பிக் பாஸோட ஷோவே வந்துட்டு முக்கியமாக அது அந்த நாள் 24 மணி நேரமும் சௌந்தர்யாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் மாதிரியே போச்சு. ஏன்னா நேற்றுக்கு முந்தா நாளே வந்து சௌந்தர்யா ஃபஸ்ட்டு சாங் ஆடினாங்க. அப்பயே மக்கள் முன்னாடி ரீச் ஆகிறாங்க. ரெண்டாவது நாள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சுனிதா கூட ஆடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் இவங்களை தாக்குற மாதிரியே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அழறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு. சரி, நான் கேட்குறேன், பிக் பாஸ் சௌந்தர்யா கூப்பிட்டு பேசுகிறீங்களே, அவங்க வருத்தப்படுறாங்கன்ட்டு ஒரு மனுஷன் 3 நாளாக வந்துட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சாரி 10 100 வாட்டி கேட்டிருப்பார். அதை விஜய் சேதுபதி சொன்னார். ஒரு வாட்டி அதை கூப்பிட்டு பேசணும்னு தோணுச்சா உங்களுக்கு? ஏன் சார், ஏன் உங்களுக்கு இந்த கல் நெஞ்சம் அப்படிமா இருந்துச்சு? கடைசியில் இவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியில் ஜாக்லின் கூட சண்டை போட்டாங்க பாருங்க, அதுவும் மாக்கிங் பண்ணுற மாதிரி ஊன்ட்டு போச்சு எல்லாம். இவ்வளோ தான், இதுதான் சௌந்தர்யான்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்கள். ஏன்னா கடைசி வரைக்கும் முத்துக்குமருக்கு சான்ஸே கொடுக்கல, இவங்களுக்கு மட்டும் 2 சான்ஸ், இன்னும் நிறைய பேருக்கு 2 சான்ஸ். என்னையா நடக்குது? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். பணப்பெட்டி கடைசி வரைக்கும் வராது போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வருமானு தெரியல இது வரைக்கும். பட் இந்த வாரம் வரவே இல்லை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா, பணப்பெட்டியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இருக்குமோ. ஏன்னா இங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்குது பவித்ரா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே எனக்கு பெட்டி மேலே விருப்பமில்லை சொன்னதுனால அவங்க யோசித்த கண்டஸ்டன்ட் அதை வந்து எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாரம் 2 பேர் அனுப்பிச்சிட்டு அடுத்த வாரம் மேபி பணப்பட்டியை வச்சு அவங்க நினைக்கிற ஆள் எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். அதனால தான் இந்த வாரம் பணப்பெட்டி வைக்கலையோன்னு தோணுது. ஏன்னா இவர் ஃபேட்மேன் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது ரயான் எனக்கு வேணான்ட்டார், ஜாக்லின் எனக்கு வேணான்ட்டாங்க, முத்துக்குமார் எடுக்க மாட்டார், எடுக்க போகிறது தீபுக்கு எடுக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. விஷால் அருண் மட்டும் தான் வந்துட்டு இன்னும் எதுவுமே சொல்லலை. அவங்களும் ஆனால் எடுக்க நிலமில் தான் இருக்காங்க. ஆனால் பவித்ரா வந்து கன்ஃபார்மாக எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அதை பற்றி நான் அப்டேட்டே வரல. அதை பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா, பவித்ராக்கு இந்த பெட்டி போகக்கூடாது அவங்க நினச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். இப்போ வாங்க அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அவரை பற்றி நம்மளுடைய மண்ணின் மைந்தன் சூப்பராக வந்துட்டு முத்துக்குமரன் டாப்பில் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றி 1,74,252 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 34.09. ஸோ சூப்பராக ஒரு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே மறக்காமல் ஹாட்ஸ்டாரில் போய் மெயினாக ஓட்டு போடுங்க. ஹாட்ஸ்டாரில் ஓட்ட போடுங்க. அதே மாதிரி மிஸ்டு கால் நம்பர் கொடுக்குறாங்க. டெய்லியும் உங்களுக்கு எபிசோட் முடியும் போது, அந்த 1 hour எபிசோட் முடியும் போது அதில் இருக்கிற நம்பரை போய்ட்டு அழகாக ஒரு மிஸ்டு கால் தட்டி விட்டிங்கன்னா அழகாக போய் ஓட்டு போயிடும். ஏன்னா வாய் வார்த்தையில் வந்து முத்துக்குமரை வின் பண்ண சொன்னால் மட்டும் அவர் வின் பண்ண மாட்டார். நீங்கள் போடுற ஓட்டால் தான் அவர் வின் பண்ணுவார், சரிங்களா? அதை வந்து மைண்டில் வச்சுக்க. அதே மாதிரி இவருக்கு எதிராக நிறைய சதி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு பார்த்தா போன சீசனோட டைட்டில் ஓனர் அர்ச்சனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. திடீர்னு யாருக்கு? இவருக்கு இல்லை, சௌந்தர்யாவுக்கு. திடீர்னு பார்த்தா மலையாள பிக் பாஸ்லேருந்து அதில் வின் பண்ணவர் சப்போர்ட் பண்ணுறாரு. யாருக்கு? சௌந்தர்யாவுக்கு. திடீர்னு பார்த்தா கன்னட பிக் பாஸ்லேருந்து அந்த ரன்னர் வின்னராக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா தெலுங்குல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது தமிழனுக்கு யார் தான் சப்போர்ட் பண்ணுறது? அதனால் சும்மா பேசிட்டு இருந்தால் முக்கியம் கிடையாது. போயிட்டு தயவுசெஞ்சு ஹாட்ஸ்டார் ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள ஓட்டு போடுங்க. அதேமாதிரி மிஸ்டு கால் நம்பர் எல்லாமே கொடுக்குறாங்க, அதை போய் மிஸ்டு கால் கொடுங்க, சரிங்களா? கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஓட்டு சேராகும். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஏங்கிட்டே இருந்தார். எனக்கு எப்போ வந்து சாங் வரும், அந்த சாங்கெலாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். பட் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா இவர் விஷயங்கள் வெளியே வந்துருச்சுன்னா மக்களுக்கு பிடிக்க போயிடும். அப்புறம் நேற்று ஃபுல்லாக வந்து சௌந்தர்யா விஷயங்கள் வெளியே போகிறது அப்படியே டாமினேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இவர் அப்படியே அமைக்கிட்டாங்க. இவரையும் நம்ம ஜாக்லினையும் அப்படியே அமைக்கிட்டாங்க. அவருக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி வரவே இல்லை. ஏன்னு தெரில. அதே மாதிரி இவருக்கு வந்து நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் உள்ள போய் ஒரு வேலை பண்ணதுனால இவருக்கு ஒரு பெரிய இடி தான். ஏன்னா
அவருக்கு கீழே வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தாக்குறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களை தாக்கினா இவங்க வெளியே போயிடுவாங்களாம். எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார். அது கடைசியில் அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆன மாதிரி அது வந்து எங்கேயும் தூக்கி போயிடுச்சு. ஆனால் அதனால் வந்துட்டு முத்துக்குமாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அஃபிஷியல் ஓட்டிங் ஒன்று இருக்குது, அதில் வந்து முத்துக்குமாரன் டாப்பில் இருக்காங்க. அந்த அஃபிஷியல் ஓட்டிங் இருக்குது, கன்ஃபார்ம் இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை வந்து ஈஸியாக இவங்களாம் தெரிகிற மாதிரிலாம் வந்துட்டு அந்த டீம் வந்து ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. நான் அதை தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். பட் அதை வச்சு நிறைய பேர் வந்து போர்டா கேஸில் விட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முத்துக்குமாரனுக்கு ஓட்டை போடுங்க. முத்துக்குமாரன் டைட்டில் வின் பண்ணாமா வேண்டாமா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெண்டாவது விஷயங்களை பார்க்கலாம். ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 91,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.94. ஸோ சௌந்தர்யா கண்டிப்பாக வந்துட்டு நேற்று அழுது பொய்யா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொய் கிடையாது, உண்மையாகவே அழுதாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. நம்மளுக்கே கஷ்டமாக இருந்துச்சு, அது மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களை வந்துட்டு இந்த நாளில் யூஸ் பண்ணி இவங்களோட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு முத்துக்குமாரன் விஷயங்களுக்கு காமிக்கூடாது. நடந்துச்சா இல்லையா, நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு செகண்ட் சான்ஸாக எனக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி சுனிதா கூட இவங்க வந்து ஒரு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு எப்போ தான் கொடுப்பீங்க, மறந்துட்டிங்களா அவரை அப்படின்னு நம்ம இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு இந்த ஒரு காலையில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அது மூலமாக வந்துட்டு எல்லோரும் வச்சு கிளிக்கிறாங்க. அவங்க சொன்னதில் முக்கால்வாசி உண்மை தான். அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரிங்களா, லேசியாக இருக்கிறது, விதிமீறல் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க, ரூல் பிரேக் நிறைய நடந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு பார்த்தா அழுது அப்படியே கேமரா முன்னாடி ஒரு பண்ணுறது. வர்ஷினி வெங்கட் அவங்களும் சாச்சனா அவங்களும் சொன்னதில் முக்கால்வாசி உண்மை. ஆனால் இவங்க 2 பேரில் அந்த சாச்சனா கன்வே பண்ணுற விதங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குது. உடனே போய்ட்டு அங்கே போய் குப்புறக்கப்படுத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னல, நாங்கள் பெருசாக எதுவுமே சொல்லலை, அவங்க உட்காந்து அழுகுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் அழுதாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட நான் பேசணும்னு சொன்னாங்க, உள்ளே போனாங்க, குமுறி அழுதாங்க. அது எப்படியும் வந்து வெளியில் போகும் தெரியும். அதுக்கப்புறம் பிக் பாஸும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொன்னார். அப்புறமா பூஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டார். வெளியே வந்தாங்க, உற்சாகமானாங்க, செம்ம டான்ஸ் குத்துனாங்க. நைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப வந்துட்டு வேதாளம் முருகம்பரம் ஏறின மாதிரி ஜாக்கில் போட்டு அடி அடிக்கிறாங்க. ஜாக்கில் என்னன்னு சொல்கிறாங்க, அப்படியே இவங்க பீத்திக்கிறாங்க, அப்படியே ஓவராக ஆடுறாங்க, சமைக்க தெரியும்ன்ட்டு. இப்படிலாம் பேசக்கூடாது சௌந்தர்யா. அவங்க ஆடுற அந்த ஆட்டத்தால் பண்ண கிச்சனில் சமைச்ச சாப்பாடு தான் நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சமைக்க தெரியாது, சமைக்கிறதுக்கு என்ன போடுறாங்க அது இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அப்படின்ற போது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சமைச்சும் போட்டிருக்காங்க, அந்த சமைச்ச போட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஓவராக சீன் போடுறாங்க. இந்த ஷோஃபில் இவங்க தான் சமைக்க தெரியாமல் காட்டணும் அப்படிலாம் பேசாதீங்க. சரிங்களா, அது ரொம்ப தவறுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அவ்வளோ ஓவராக வந்து ஜாக்லின் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் மட்டும் தான் வந்துட்டு சமைக்கணும் காமிக்கணுமான்னு. ஏன் நீங்களும் காமிக்க வேண்டாம்? ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு சமைக்க வரன்னு பின்வாங்கினீங்களா? இப்போ தானே திடீர்னு ஞான உதவி வந்த மாதிரி பண்ணுறீங்க. அதுவும் கரெக்டாக ஷோ முடியும் போது சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் செம்ம கிளவராக திங்க் பண்ணுறாங்க. இதை வந்து கடைசி நேரத்தில் பண்ணால் இதெல்லாம் வந்து மைண்டில் இருக்கும். மற்ற நாளில் இவங்க பண்ண எல்லாமே மறைஞ்சிடும் இவங்க நினைக்கிறாங்க. பட் யாருமே எதையுமே மறக்கலை. அதே மாதிரி இவங்க இப்போ அழுதுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணலாம். ஒரு சில பேர் என்ன நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இவங்களால் எத்தனை பேர் அவமானப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் அசிங்கப்பட்டிருப்பாங்க. இவங்க ஒருத்தர் அன்ஷிதா வந்து மஞ்சரியை கலாய்க்கும் போது எவ்வளோ மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. மஞ்சரியை வந்துட்டு நாய் மாதிரி குலைச்சல் எவ்வளோ மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். மஞ்சரியை மட்டுமா முத்துக்குமார் எவ்வளோ கலாய்ச்சிருப்பாங்க, எத்தனை பேர் ப்ரோக் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் எத்தனை பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னுமே சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணியிருக்காங்க. அவ்வளவும் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு சில பேர் சொன்ன உடனே அப்படி கதறி அழுகுறீங்களே, கொஞ்சம் ஓவராலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க அழும்போது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. 3வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். எப்படி சூப்பரில் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 52,398 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.25. ஸோ விஷால் வந்துட்டு திடீர்னு எப்படி சூப்பராக வந்து ஓட்டு வந்துட்டு அவர் வந்து 3வது பொசிஷனில் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இவர் வந்து அப்போ 3வது பொசிஷனில் தான் இருக்க போகிறான்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி தெரியுது. சரி, அவர் அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கார், டிக்கெட்டு ஃபினாலில் ஏதாவது பெருசாக பண்ணாரா? இல்லை. அந்த சாப்பிட்ற விஷயங்கள் நல்லா பண்ணாது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மற்றபடி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எதாவது பண்ணாரா? இல்லை, பெருசாக இல்லை. அதே மாதிரி அவர் வந்து டிக்கெட்டு ஃபினால் ஆரம்பிக்கும் போது எப்படி பேசினார், இந்த டிக்கெட்டு ஃபினாலே எனக்கு எவ்வளோ முக்கியம் நான் காமிட்டுறேன். நம்மளும் அப்படி தான் நினச்சோம். விஷால் வந்து அடித்து நொறுக்க போகிறான்னு, பெருசாக இல்லையே. ஆனால் இந்த டான்ஸ் மாரத்தால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி இவரும் டான்ஸ் சூப்பராக பண்ணார். நேற்று வந்துட்டு அந்த டான்ஸ் மாரத்தில் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி ஸ்பேஸ் கொடுத்தார் நம்ம ஃபேட் பண்ணுறவருக்கு. ரொம்ப அந்த டான்ஸும் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிற க்ரியேட்டிவ் மைண்டு என்டர்டைனர் பேர் வாங்கினது இவர் மட்டும் தான். மற்றவங்க எல்லாரும் வன்மம் பிடிச்சவங்க, இவர் ஒன்றுமே இல்லை அப்படி தான் வாங்கியிருக்காங்க. என்டர்டைனர் பேர் வாங்கினது நீங்கள் ஒருத்தர் தான். அப்போ என்டர்டைனிங்காக நிறைய கான்செப்டில் நீங்கள் கொடுத்து எல்லாரையும் நடிக்க வச்சுருக்கோம். ஆனால் அதை பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆடுவோம். அது கொஞ்சம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் மக்கள்லாம் ஓட்டு போட்டு இந்த மாதிரி 3வது பிளேஸில் உட்கார வச்சிருக்காங்கிறத நம்ம நம்பணும். சரிங்களா, 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,768 ஓட்ஸ்
வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.93. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா இவங்களை தூக்கி 7வது பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா 3வது பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா 4வது பிளேஸ் வராங்க. என்னையா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. மக்கள் வந்து ஏற்ற இருக்கும் போது இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இவங்களை வந்து சுனிதா அந்த சாட்சனா வச்சு கிழிக்கிறாங்க. 2 பேருமே ஜெனினே கிடையாது. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது கில்லாடின்றாங்க. யோசிச்சு பார்த்தா அதான் உண்மையாக மாதிரி தெரியுது. ஏன்னா 2 விதம் இருக்குது விளையாட்டில், 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு தானாக வந்துட்டு முன் வந்து மக்கள்கிட்ட நான் என்னோடய விஷயங்களை காமிச்சு ஓட்டு வாங்குறது. இன்னொன்று நான் என் மக்கள்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன். அதே மாதிரி யாருக்கு ஓட்டு இருக்கோ அவங்க கூட இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது என்ன ஒன்றா நான் வந்து அந்த மக்களுக்கு அறிமுகமாகறேன், அந்த ஃபேன்ஸுக்கு அறிமுகமாகறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், தனியாக வரும்போது அங்கே அறிமுகமானவங்கள ஒரு சில பேருக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க எனக்கு ஓட்டு ஓட்டுவாங்க. இப்படியே வந்து ஒருத்தருக்கிட்ட பண்ணி ஓட்டு சேகரிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா கரெக்டு மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அது மேபி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். நம்ம கேமில் அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது கொஞ்சம் எத்திக்கல் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் ஒன்று தோணுது. அதனால தான் அவங்க வந்து சுனிதா வைக்கிறாங்க. அதே மாதிரி சுனிதா சொல்கிறது எல்லாமே நம்ம ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா சுனிதாக்கு வீட்டில் யார் மேலே வன்மம் இருக்கோ இல்லையோ, ஜாக்லின் 100% அதிகப்படியான வன்மம் இருக்குது. அதே மாதிரி சாட்சனா, அதே மாதிரி வர்ஷினி கிட்ட சொன்னாங்க என்னென்னா ரொம்ப லேசியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி ஜாக்லின் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த சௌந்தர்யா கிட்ட சண்டை போடும்போது ஓவராக சௌந்தர்யா வந்து ஜாக்லினை கலாய்க்கிறாங்க. அதாவது நீ வந்து அதாவது பார்த்து பேசி வேர்ட்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க, இவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண வரல, என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க, நீங்கள் 2 பேரும் முதல் ஃப்ரெண்டாக இருந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா, இப்போலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லையே சௌந்தர்யா, என்னத்த சொல்ல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இவங்க வந்து டாப்பில் இருக்கணும். அதேமாதிரி இவங்க நான் பெட்டி எடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. நான் என்னை இவ்வளோ தூரம் ஓட்டு போட்ட மக்களுக்காக கண்டிப்பாக நான் ஃபினாலில் போய் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக வந்திருக்கும் அப்படி மாதிரி தோணுது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,480 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.68. ஸோ அருண் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். இவரை வந்து உள்ளே கொண்டு போவாங்களா கொண்டு போக மாட்டாங்கன்னு நீங்களாம் யோசிக்கலாம். பட் என்னோட கருத்து கண்டிப்பாக அவ்வளோ கூட்டு போயிடுவாங்க டாப் 5 கூட. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் வந்துட்டு இந்த ஆர்டோ கூட ஃபைட் இருக்கிறது உண்மை தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் போய் வீட்டில் இருக்கவங்க யாரையா கூப்பிட்டாங்க, இதுக்கு தான் சொன்ன தனியாக வர வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ மச். அவர் பண்ணுறாருன்னா அவர் தப்பு பண்ணுறாரு, ஓகே, அதுக்காக நானும் தப்பு பண்ணுவேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அப்புறம் நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? அவர் கெட்டவர், கெட்டது பண்ணுறதுனா அப்போ நீங்கள் பண்ணுறது இப்போ நீங்களும் கெட்டவரா? அது ஒன்று இருக்குது. ஏன்னா பதிலுக்கு பதில் அது கிடையாது. அவங்க பண்ணியிருக்காங்களா, வெயிட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி வந்து செய்ய போகிறாரு. இப்போ நீங்கள் பேசுறதுனால அவர் செஞ்சார்னா கண்டிப்பாக உங்களையும் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் மாறுறாரு. அதே மாதிரி சிவகுமார் ஒரு சூப்பரான விஷயத்தை சொன்னார். இவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட வந்துட்டு, நான் வந்து எனக்கு சப்போஸ் வெளியே போகணும்னு எனக்கு வந்துச்சுன்னா நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அதை சொல்லியிருக்கக்கூடாதனால இவர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னார். உடனே இவர் அப்படி சொல்லவே கிடையாதுன்றார். விஜய் சேதுபதி ஒரு வாட்டி ரோஸ் பண்ணும்போது இந்த வாரத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம். விஜய் சேதுபதி கூட உள்ளே வந்துட்டு அந்த மைக்கில் பேசியிருப்பார். அன்னைக்கு விஷால் கிட்ட சொல்லியிருப்பார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்பயே அனுப்ப சொன்னால் கூட நான் போயிடுவேன் அப்படின்னாரு. எனக்கு வேறு வேலை இல்லையா, இங்கே வந்து நல்லா கஷ்டப்படணுமா, எனக்கு தலையெழுத்தான் அப்படின்னு கேட்டிருப்பார். ஆனால் இங்கே வந்து சிவகுமார்கிட்ட ஏன் அந்த மாதிரி போய் புழுகுனான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அந்த சூர்யா மாதிரி அந்த கிட்டாரை வச்சு பண்ணார் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. 6வது பேச யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 49,201 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.63. ஸோ ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் தான் இருக்கார். மேலே இருக்கிற அருணுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதுக்கு மேலே வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் தீபக் வந்து 6வது பிளேஸ்க்கு வந்திருக்கார். ஸோ இதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து தீபக் வந்து பெட்டி எடுக்க சொன்னாலும் தீபக் மைண்டுக்குள்ளே என்னென்னா நம்ம ஒரு வேளை டைட்டில் வினராக வந்துருவோமோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதேமாதிரி ஒரு தரமான சமூகம் பண்ணார். நேற்று சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா தீபக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு சூப்பரான விஷயம் வச்சார். என்னென்னா அவர் ஒரு சேஃப் கேம் பிளேயரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா யோசிக்கிறாங்க. இல்லை அதை மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பவித்ரன் சொன்னாங்க. சரி ஓகே சௌந்தர்யா நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, முத்துவை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முத்து மட்டும் தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லையா? கேட்டோடனே சைலண்ட்டு. ஏன்னா அவங்க கண்ணுக்கு அதான் கடிவாளம் போட்டு குதிரை மாதிரி இப்படியே போகிறாங்க. ஏன் சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களா, பேச வேண்டியதானே? பேசினா வேஸ்ட்டுங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே முத்துவை பற்றி பேசினா முத்துவோட செய்யலாம் டென்ஷன் ஆவாங்க, நான் ப்ராப்ளமாக வரலன்ற மாதிரி. என்னத்த சொல்ல, அதை வந்துட்டு சொல்லி தீபக்லாம் உங்கள் கணக்கு தெரியல, ஏன் நீங்கள் தீபக் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது யோசிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் தீபக் வந்தார். தான் வந்துட்டு சேஃப் கேம் விளாட்லன்னு சொல்லிட்டு போட்டு புரட்டியத்தார். செமையாக இருந்துச்சு. ஃபேட்மேன்லாம் நொந்துட்டார். என்ன ஃபேட்மேன், நீங்கள் வந்துட்டு முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ண தான் உள்ளே வந்தீங்களா? அதேமாதிரி என்ன வந்ததுலேருந்து விஷால் அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஜாக்கில் போட்டு கார்னர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கேட்டாருங்க. ஆள் வளவளன்னு ஆகிட்டார். நம்ம பேசின ராஜதந்திரம்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். ஸோ இவர் பேச ஆரம்பித்தாலும் செமையான ஒரு ஆள், ஆனால் பேசுறதுக்கு பயப்படுறாரு. அதை தான் சேஃப் கேம்னு அவர் சொல்கிறார். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,307 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.47. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம்
பவித்ரா போயிடுவாங்க அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபேட் பண்ணுக்கு என்னவா இருக்குது, பவித்ரா உள்ளே போயிடுவாங்க, அதாவது டாப் 5 போயிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா மேலே இருக்கிறவங்கள இவங்களோட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் எது வேணாலும் நடக்கலாம். பட் ஓட்டுப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அதேமாதிரி பவித்ரா மேலே திடீர்னு ரயானுக்கு ஒரு கஷ்டம் இருக்குமோ அப்படின்னா தோணுது. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு கேரக்டரில் இருந்து தான் நான் சொல்ல புரிய வைக்கிறேன், நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொன்னோடனே இவங்க வெக்கப்பட்டதுக்கு போயிட்டாங்க. ஐயோ உன் கூட இருந்தால் வந்துட்டு பிரச்சனை அப்படின்ட்டு. இது எங்கே போய் முடிய போய் தெரியல. ஆனால் நான் ஒன்று சொன்னது தான், ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் எந்த காலத்தாலும் மலர்ந்து தான் சரித்திரம் இருக்குது. மலர்ந்து வெளியே போய் மொட்டு விட்ட மாதிரி சரித்திரமே இல்லை, அங்கேயே அழிஞ்சு போயிடும். அப்புறம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மனசில் உண்மையிலே காதல் வருதா, வெளியே போய் சந்தோஷமாக வந்து காதல் சொல்லுங்கள், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. இங்கே மட்டும் சொன்னீங்க அந்த காதல் ஒன்றுமில்லாமல் போய்டும், அதனால் பார்த்து நடந்துக்குங்கிறது. ஆனால் அவங்க பவித்ராவே அங்கே வந்து முட்டுக்கடை போட்டாங்க. அதேமாதிரி பவித்ரா பெட்டி எடுக்கிறதுக்கு சொல்லி சாச்சனாவும் சுனிதாவும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பணப்பெட்டி வச்சா தானே அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு செம சான்ஸ் இருக்குது. ஏன்னா மற்றவங்க எல்லோரும் பணப்பெட்டி எடுக்கிறதுல மும்முரம் காட்டல. ஸோ அப்படின்னும் போது இவங்களுக்கு ஈஸியாக வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மேபி பணப்பெட்டி வைக்காமல் இருக்காங்களான்றது கூட எனக்கு தெரியல. அது பவித்ரா கைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால பணப்பெட்டி வைக்காமல் இந்த வாரம் 2 பேரும் போனதுக்கப்புறமா பணப்பெட்டி அடுத்த வாரம் வச்சு அவங்கள வந்து மிட் வீக்கில் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் 5 பேர் தூக்கி போய் ஃபினாலையில் வச்சு கப்பை கொடுக்கலாம்னு நினச்சி வச்சிருக்காங்களான்றது ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமான ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,11,091 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பயங்கர மாசான வாரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற 8 பேரில் ஒருத்தர் ஆளாக ஜம்முன்னு உள்ளே இருக்கார். அவருக்கு லாஸ்ட்டாக ஃபினால வாரத்தில் என்ன ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் வந்து டாப்பில் வருவான்னு. கண்டிப்பாக 5வது பிளேஸ்க்கு வரது தான், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஆனால் 5வது பிளேஸ் தான் வருவார். ஸோ பவித்ரா போயிடுவாங்க, தீபக் போயிடுவாரான்னு தெரியல. ஆனால் போகக்கூடாது, ஏன்னா நல்ல ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட். அதுக்கு மேலே இருக்க விஜய் விஷால் இல்லை அருண், அவங்க தான் போகணும் ஆஸ் பர் இது. அதுலேயும் அருணை விட விஜய் விஷால் தான் என்ன கேட்டிங்கன்னா போகணும். பட் என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.